உங்களுடைய வழக்கின் நிலவரம் இப்போது என்ன மாதிரி இருக்குது, அதை பற்றின விவரங்கள் மக்களுக்கு சொல்ல முடியுமா? சொல்கிறேன் அருள்மொழி. எடுத்த உடனே இந்த வழக்கு வந்து சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது என்பது அறிவிப்பு வெளியிட்டது நீங்கள் பார்த்திருப்பீர்கள். சென்னை மாநகர காவல் ஆணையர் திரு அருண் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்திய போது, அதை ஒட்டி பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்திய போது, இந்த மாதிரி சார் உங்கள் மேலே புகார் சொல்லியிருக்காருன்னு சொன்னப்போ தான் சிபிசிஐடிக்கு மாற்றிட்டோமே அப்படின்னார். அந்த சிபிசிஐடிக்கு மாற்றிய அந்த தருணம் முதல் ஒரு காவல்துறை செய்ய வேண்டிய எந்த விதமான புலனாய்வையும் சிபிசிஐடி செய்யவில்லை. ஸோ அவங்க எவ்வளவு உறுதியாக சிபிசிஐடிக்கு மாற்றிட்டோமேன்னு சொல்கிறதுக்கான காரணம் என்னவென்பது இதிலிருந்து தெரிகிறது. அருள்மொழி எங்கள் வீட்டில் நடத்தப்பட்ட தாக்குதல் வந்து ஒரு சாதாரணமாக ஒருத்தரை இழிவுபடுத்தணும்னு நடத்திய தாக்குதலாக நான் பார்க்கவில்லை. 5 ட்ரம்களில் 20 லிட்டர் ட்ரம்களில் முழுக்க கழிவுகள் அள்ளி வரப்பட்டிருக்கின்றன. முதல் கேள்வி, அது என்ன கழிவுகள்? மருத்துவ கழிவா, இல்லை தொற்று கிருமிகள் அடங்கிய கழிவா? ஏன்னா என் மீது கடந்த 1 வருடமாக என்னென்ன மாதிரியான தாக்குதல்கள் நடந்து கொண்டிருக்கும் என்பதை நீங்கள் எல்லோருமே பார்த்து கொண்டு எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் ரொம்ப நெருக்கமாக இதை உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டு இருக்கீங்க. நானும் ஒவ்வொரு முறையும் நீங்கள் தொடக்கத்திலே குறிப்பிட்டீங்க, ஒவ்வொரு முறையும் தாக்குதலாம் நடந்த பிறகு திருப்பி எந்திரிச்சு வந்து நான் எனது பணியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறேன். இப்பொழுது அவர்களது கோணத்திலிருந்து நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், ஆளை காலி பண்ணிட்டா நிம்மதி தானே? யோசிச்சு பாருங்கள். கேஸ் போட்டால் ஜாமீன் வாங்குகிறான், குண்டாஸ் போட்டால் அதை உடச்சிட்டு வெளியில் வர்றான், சேனலை பிடுங்கணுன்னா போய் எங்கேயாவது ஒரு இடத்துல உட்காந்து பேசுகிறான். இப்படி திருப்பி பண்ணிகிட்டு இருக்கான். இவன் இல்லாமல் போயிட்டானா தொல்லை இல்லைல்ல. இப்போ அருள்மொழி சேனல் நடத்திட்டு இருக்காரு, தைரியமாக பேசணுன்னு பேசுகிறாரு. ஒருத்த மேலே திருப்பி கேஸ் போட்டு அவனை காலியே பண்ணிட்டான்னா, இன்னொன்று கத்தி எடுத்து குத்துனீங்கன்னா அது மர்டர் கேஸ் ஆகிடும், எளிதாக தெரிந்துவிடும். ஏன் அதில் தொற்று நோய் இருக்கக்கூடிய கிருமிகள் அடங்கிய கழிவுகளாக அது இருந்திருக்கக்கூடாது? இருந்திருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. அப்போது அந்த கழிவு நீர் என்ன தன்மை படைத்த கழிவு நீர், அதில் என்ன இருந்தது, அது முக்கியம். எங்கிருந்து அந்த கழிவுகள் எடுக்கப்பட்டன? இப்போ நீங்கள் நார்மலான ஒரு இடத்துல ஒரு டிச்சிலிருந்து இருக்கக்கூடிய கழிவுக்கும், ஒரு மருத்துவமனை அருகிலிருந்து எடுக்கக்கூடிய கழிவுக்கும், அல்லது நீங்களே உருவாக்குகிற கழிவுக்கும் வேறுபாடு இருக்குது. நிறைய வேறுபாடுகள் இருக்குது. சயின்டிஃபிக்கலி வேறுபாடுகள் இருக்குது.